ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் பனைமரம் போடலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாரை இருந்தது. சரி நான் அதையே பார்த்துட்டு அப்படியே சரின்னு கரமேலே ஏறணும். இதை ஆல்ரெடி நம்ம எடுத்த மரத்தோட பழம் தான். கொஞ்சம் மேடு அதிகமாக இருக்குது, ஸ்லிப்பர் போடாத வந்துட்டேன். அப்படி ஏறும்போது லைட்டாக அப்படியே ஸ்கிட்டாகி கீழே விழுந்து வாரி திரும்பவும் அந்த மேட்டை எப்படியோ கடந்து ஏறியாச்சு. ஏறிட்டு சுற்றி பார்த்தா ஒரு 4-5 பழம் தான் இருந்தது. சரி அதையுமே இருக்க 4-5 பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு குரங்கு மாதிரி ஒரு அப்படியே தாவி கீழே அந்த 4 பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு திரும்பவும் எப்பவும் போல் அப்படியே கிடைச்ச பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கும்போது ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருந்தது. காலை ரொம்ப டைட்டாகவும் ஸ்டெபிலிட்டியாகவும் டைட் பண்ணி வச்சு கிளைய பிடிச்சி அப்படியே கீழே இறங்கியாச்சு வெற்றிகரமாக, எந்த டேமேஜும் இல்லாமல். ஃபஸ்ட்டு மரத்தில் எப்பவும் போல் கொஞ்சம் பழம் தான் கிடச்சிது. இது இன்னொரு மரம். இந்த மரத்து பழமும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாத இதுவும் நல்லாவே நுங்கு மேலேயும் இருக்கும். அதுவும் இல்லாத நுங்கு நல்லாவே இருக்கும். ஏன் இந்த மாதிரி செலக்டடான மரத்தை விதைய போடுறோன்னா, நம்ம இதை தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் போடணும். இல்லைனா ஒரு 10 வருஷம் கழிச்சு வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு பயனில்லாத போயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இதெல்லாம் நம்ம பல வருஷமாக வெட்டிகிட்டு இருக்க பழன்றதுனால தேர்ந்தெடுத்து இவைகளை போட்டால் மட்டும் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு நுங்காக கிடைக்குன்றதுனால இவைகளை தேடி எடுக்கிறோம். ஸோ அந்த மரத்தில் கொஞ்சம் தான் கிடைச்சது இல்லாத அடுத்து அப்படியே தூக்கிட்டு இன்னொரு மரத்துக்கு போயிட்டோம். இந்த மரத்துலேருந்து நம்ம லாஸ்ட் டைம் எடுத்துருந்தோம். ஸோ லாஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருக்கோம். இந்த மரத்துலேருந்து கொஞ்சம் பழங்கள் எடுத்துருந்தோம். அந்த மரத்தில் வந்தால் கொஞ்சம் நிறையவே பழம் இருந்தது, கிடச்சிது. இந்த மரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அனுபவித்த எல்லா இயற்கையோட வளங்களை அனைத்தையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு முடிஞ்சவரையிலும் மொத்தமாக கொடுக்க முடியலைனாலும் நம்மளால் முடிஞ்சவரையிலும் கொடுக்கணுன்னு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காண்டி தான் இது சின்ன ஒரு முயற்சி. 90ஸாக பிறந்திருந்தால் மட்டும்தாங்க இதோட அந்த ஃபுல் இதுவும் கிடைக்குங்க. 90ஸாக பிறந்தவங்க அனுபவித்த எல்லாத்தையும் இந்த காலத்து பசங்களால் யாராலையுமே அனுபவிக்கவே முடியாது. அது சாத்தியமும் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பசங்க எல்லாருமே வெளியே போய் எந்த ஆக்டிவிட்டீஸும் பெருசாக ஈடுபடுறதில்ல. அதுவும் இல்லாத இந்த மொபைல்னு ஒரு விஷயம் வந்ததுனால பெருசாக யாருமே இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்லாம் இன்ட்ரெஸ்டே காட்டுறதே கிடையாது. சரின்னு சொல்லிவிட்டு கிடைச்ச பழத்தை எல்லாத்தையும் எடுத்து கோணியில் போட்டுட்ருந்தோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக விழுந்த பழம் மட்டும் பார்த்திங்கன்னா வளர்ந்தே வந்துட்டு இருந்தது. இதை பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், வளர்ந்துருக்கு. இதை கொண்டு போய் நம்ம வெட்டி சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே ஒரு பூ இருக்கும். அந்த பூ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அது வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதை கண்டிப்பாக வெட்டி இந்த முறை உங்களுக்கு காட்டுறேன். அது டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை கொண்டு போய் வீட்டில் வெட்டி சாப்பிட்ற வீடியோ லாஸ்ட்டில் போடுறோம். நம்ம கொண்டு வந்த கோணி ஃபுல்லாக ஆகலைன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மரத்தில் போய்ட்டு கொஞ்சம் பழங்களை தேடினோம். அந்த பழங்கள் ரொம்ப கீழே இருந்ததுனால இறங்கி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். கிடச்சவரெலாம் எடுத்து போட்டு மேலே கொண்டு வந்து அதையும் தூக்கி கொண்டு வந்த கோணியில் ஃபில் பண்ணது இல்லாமல் தூக்கி பைல்வான் மாதிரி யாரு இவன் கல்லை தூக்கி போகிறானே அப்படின்னு பாகுபலி மாதிரி தூக்கி தோல் மேலே வச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனோடனே இன்னொரு மூட்டை அங்கே வச்சுருந்த ஃபஸ்ட்டு மூட்டையும் தூக்கிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடந்து அந்த மேடுலேருந்து இறங்கும்போது இருந்தது பாருங்கள், செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. ரொம்பவும் சர்க்கிளாகவும் ரொம்ப டாஸ்க்காகவும் இருந்தது. ஸ்குவாடுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸு. தூக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். இது சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு. ஆக்சுவலி கூட வந்த என் மச்சான் தான் தூக்கிட்டு வந்தான் எல்லாத்தையும். சும்மா கொஞ்சம் தூரம் நம்ம அப்படியே நம்ம ஸ்பாட்டுக்கு வரலாம் தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே வண்டியில் எடுத்து வச்சுட்டு முன்னாடியே நம்ம கிழங்கு போட போகிற இடம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே தான் இருந்தது. அதனால் வண்டியிலேயே சீக்கிரமே போயிட்டோம். வண்டியில் போயிட்டு கொண்டு வந்த 2 மூட்டையும் இறக்கி, இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, வெறித்தனமாக ஒரு வெறியோட மேலே தூக்கின்னு 2 மூட்டையும் வச்சுட்டோம். இந்த இடத்த தான் இன்றைக்கி போட போகிறோம். இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஏரியா தான். அந்த கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா இதுக்காண்டி ஏரி குளம் வெட்டுறதுக்கான இடம். இந்த இடத்துலலாம் போட்டால் எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா இந்த இடம் ஒரு பொதுவான இடம். ஸோ அதனால் இதில் பிரச்சனை வராது. நம்ம எப்பவும் போல் லாஸ்ட் டைம் தான் கையில் எதுவுமே கொண்டு வராது, கையில் நோண்டிகிட்டு இருந்தோம். கஷ்டமாக இருந்ததுன்னு இந்த வாட்டி கல்லுக்குட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை கடப்பாரை வச்சு கொஞ்சம் குத்தி எடுத்துகிட்டு கல்லுக்குட்டை வச்சு கொஞ்சம் நோண்டி கொஞ்சம் பள்ளம் எடுத்துகிட்டு கொண்டு வந்த பழத்தெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா போட ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அது பாசிபிளே இல்லை. பள்ளம் எடுக்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே என்னோடய பாடி ரொம்ப வார்மாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால் என்னோடய ஷர்ட்டை கழட்டி இடுப்பில் கட்டினோன்னே தான் எனக்கு ஒரு பவரே வந்தது. சரின்ட்டு மறுபடியும் நோண்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பழமாக எடுக்க ஆரம்பித்தோம். எடுக்க ஸ்டார்ட் பண்ணோடனே ஈஸியாக முடிஞ்சிடும், கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலான்னு நினச்சோம். பட் ஆனால் ஒரு 10 குழி நோண்டவே எங்களுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு. சரின்ட்டு கிடக்குன்னு ஒவ்வொரு குழியாக எடுத்தோம். நான் ஒரு பக்கம் குழி எடுக்க, என் மச்சான் போய்ட்டு ஒரு பக்கம் விதை போட, அப்படியே போட்டுக்கிட்டே ஒவ்வொன்றா வர ஸ்டார்ட் பண்ணோம். பட் அப்பயுமே எங்களால் சீக்கிரமே இதை முடிக்க முடியல.
என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒன்று ஒன்றா நோண்டி போட்டுட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து கிளம்பும்போதே 4 o'clock கிளம்பணும் வீட்டிலேருந்து. ஆனால் இது முடியவே எங்களுக்கு 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சரின்ட்டு இதை சீக்கிரம் முடிக்கலான்ட்டு வேறு ஒரு பிளான் பண்ணோம். சரி நான் கடற்கரைன்னு எல்லா பழத்தையும் எடுத்துகிட்டு போய் லைனாக எல்லா குழி வைக்கிற இடம் எல்லாத்துலேயும் வச்சிடலாம். ஸோ அந்த இடத்துலாம் வச்சுட்டு அப்படியே குழி எடுத்துகிட்டு அப்படியே போட்டு மூடிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் அப்படி தான் பிளான் பண்ணோம். அதுவுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரொம்பவே. கூட வந்து என்னோடய மச்சானுமே கொஞ்சம் டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவனுமே கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆக ஆரம்பித்தான். உடனே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு பாசிட்டிவாக பேசி அவனை கொஞ்சம் சீக்கிரமாக செய் மச்சான், நம்ம போட்டோன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் யூஸ் ஆகும். ஆனால் நம்ம ஆரம்பித்ததே இப்போ தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்த நம்ம கவர் பண்ணணுமே அப்படின்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் மனசே தளராமல் திரும்பவும் ஆரம்பித்த மாதிரியே அதே மாதிரி கடற்கரைன்னு போய் எல்லா பழத்தையும் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ கடற்கரைன்னு ஒரு குழியை நோண்டுறோம், அப்படியே உள்ளே வைக்கிறோம், புதைக்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஓகே சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா இந்த பழம் ரொம்ப உலரவே இல்லைங்க. போட்டு அடித்து பார்த்தோம், அழுத்தி பார்த்தோம், உலரவே இல்லை. சரி நான் அப்படியே முழுசாக வச்சு க்ளோஸ் பண்ணு, அது கண்டிப்பாக வளராதெல்லாம் போகாது. ஏன்னா இதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது இந்த பனம்பழத்துக்கு. என்ன பண்ணாலுமே சும்மா கொஞ்சம் பள்ளம் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா கூட போதும், அது பாட்டு அழகாக வளர்ந்து வந்துடும். ஏன்னா அதோட நேச்சரே அதுதான். சும்மா கொஞ்சம் மண் வளம் இருந்தால் போதும், அது பாட்டுன்னு வளர்ந்துடும். இதில் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே கிடையாது. சரின்னு ஒவ்வொரு குழியாக நோண்ட ஆரம்பித்தோம். திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம திடீர்னு யாரோ ரோட்டில் பார்த்துட்டே போனாங்க. அப்படியே நம்ம ஒரு போஸிங்கை போட்டு கெத்தாக டபுளாம் பைசெப்ஸ் அப்படி ஒரு போஸிங்கு லேட் ஓப்பனு அப்படியே வந்து அர்னால் ப்ரெஸ் ஒன்று போட்டு சும்மா கெத்தாக ஒரு போஸிங்கை கொடுத்துட்டு திரும்பவும் நோண்ட ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே அப்போவும் பார்த்திங்கன்னா இன்னொரு போஸிங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே எப்படி தெரியுமா இருக்குது, நான் பெரிய பாடி பில்டர்லாம் கிடையாது அப்படின்னு தோணுது. அப்படியே சரின்னு சுற்றி வந்த வரலும் 6:30 ஆயிடுச்சு அரௌண்ட். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 6:30. ஃபைனலாக நம்ம கையில் இருக்க சீட்ஸ் வந்து முடிய போகுது. கரெக்டாக அந்த எட்ஜு இந்த கிரவுண்டோட அந்த ஒரு சர்க்கிளான ஏரியாவோட எட்ஜு முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தோம். அப்புறம் தான் வந்தார் விநாயக், எங்கள் கேமராமேன் கோச் கேசவன் வந்தார். அப்புறம் வந்து அவர் பாட்டு கேமரா பிடிச்சிருந்தார். இந்த அந்த கல்லுக்குட்டோட புடி வேறு உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே சரி முடிக்கிற நேரத்தில் தானே உடஞ்சது, சரி பார்த்துக்கலான்ட்டு கையிலேயே நோண்டி மீது இருக்குட்டு அப்படியே நோண்டி குத்தில் வெறித்தனமாக எனக்கு அப்படியே முடிக்கிற நேரத்தில் ஒரு எனர்ஜி உள்ளேருந்து வந்ததுங்க பாருங்கள். செம்ம எனர்ஜி. முடிக்க போகிறோன்றப்போ தான் எல்லோரும் டயர்டாவாங்க. ஆனால் நான் முடிக்க போகிறப்போ தான் எனக்கு பயங்கரமாக உடம்புலேருந்து செம்மையான ஒரு எனர்ஜி செக்ரீட் ஆச்சு. ஸோ அந்த எனர்ஜி வெறியோட சும்மா இருக்கிற பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு இவனை பார்த்தா இவனும் ஏதோ ஜாலியாக நோண்டிக்கிட்டு இருக்கான் முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு வெறித்தனமாக நோண்ட ஆரம்பித்தேன். நான் நோண்ட என் உடம்புல இருக்க எனர்ஜிலாம் நல்லா லாஸ் ஆகி பயங்கரமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிது. ஸ்வெட் ஆகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம உடம்பு வந்து நல்லாவே பம்ப் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ரொம்பவும் டயர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. அதெல்லாம் முடிய போகுது, அவ்வளோதான், நம்ம கிளம்ப போகிறோம். உடம்புல இருக்க ஷர்ட்ஸ்லாம் துவைச்சி அப்படியே கெத்தாக துவைச்சி கடாச்சு ஏப்பா முடிய போகுதுரா அப்பா அப்படின்ட்டு இடுப்பில் கை வச்சுட்டேன். சரி ஓகே எனாஃப் முடிஞ்சது, வீட்டுக்கு போவோன்ட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு கொண்டு வந்த கொட்டையெல்லாம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணி இதையும் போட்டிருக்கலாம். நாங்கள் ஆனால் போடல, கையை வெட்டிக்காத இருக்கணுமா, இது வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஐயோ ஏமான்ட்டு போமாரு, ஒன்றுமே இல்லை. இதுவாகிடும் நல்லாவே இல்லை. ஒன்றாச்சு நல்லா இருக்கு. ஸ்பூன் இருந்தா ஸோ காய்ஸ், இதுதான் பணம் பூ. நல்லா அதெல்லாம் ஹைஜீனிக்கெல்லாம் கிடைக்காது. வரேன் இரு. நான் 3 எடுத்துனோம்னா அதில் 2 ஃப்ளாப்பு யாருமே வந்து அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணுறோம். பாய்.